சூர்யா, டேய் டேய் பாத்ரா, பாத்துப்பா, மெதுவா. எப்பரா இருக்கு? பரவாயில்லப்பா. வலிக்குதாப்பா? அம்மா, காயத்ரி எங்க? அவ அவ வெளியில போயிருக்காப்பா. இப்ப வந்துடுவா. வந்துருவாடா, வெளியில போயிருக்கா, வந்துருவா. நீங்க பயப்படுற மாதிரி எதுவும் இல்ல, டாக்டர் சொல்லிட்டாங்க. அதிர்ச்சியில் ஏற்பட்ட மயக்கம் தான். இவங்க கண்ணு முடிச்சோன்னு நீங்க வீட்டு கூட்டிட்டு போலாம். தேங்க்யூ சிஸ்டர். காயத்ரி வந்துருவான்னு சொன்னியே, ஏமா இன்னும் வரல? வந்துருவாடா, வெளியே போயிருக்கா, வந்துருவா, வெயிட் பண்ணு. மெதுவா மெதுவா. சுப்பு, சூர்யாவுக்கு என்னாச்சு? சூர்யா எங்க இருக்காரு? சூர்யாக்கு ஒண்ணும் இல்ல, சும்மா சின்ன சின்ன அடிதான். நீ முதல்ல டென்ஷன் ஆகாத. எனக்கு முதல்ல சூர்யாவை பார்க்கணும். என்ன கூட்டிட்டு போறேன். சரி சரி, மெதுவா மெதுவா. அம்மா மெதுவா. சூர்யா, சூர்யா, உங்களுக்கு ஒண்ணும் ஆகல? எனக்கு ஒன்னும் ஆகல காயத்ரி. இவ்வளவு பெரிய கட்டெல்லாம் கட்டியிருக்காங்க, நீங்க ஒண்ணும் இல்லைன்னு சொல்றீங்க? காயத்ரி, கட்டுதாமா பெருசு, உள்ள இருக்கிற காயங்கள்லாம் சின்னதுதான். அம்மா, நீ கொஞ்சம் எடுத்து சொல்லுமா. ஆமாம்மா, நீ நினைக்கிற மாதிரி இவனுக்கு ஒண்ணும் இல்லம்மா, எல்லாம் சரியாயிடும். நீ புள்ளத்தாச்சி பொண்ணு, இந்த நேரத்துல நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுமா. உன் உடம்ப ரொம்ப அலட்டிக்கிட்டனா உனக்கு பிறக்க போற குழந்தைக்கு ரொம்ப பாதிப்பாயிடும். சூர்யா, உங்களுக்கு பொம்மையில பாம்பு இருக்குன்னு எப்படி தெரியும்? கல்யாணி தான் ஃபோன் பண்ணி சொன்னா. பாம்பு வைக்க சொன்னதே அந்த சொட்ட தலையந்தான். உன் அண்ணன் என்னடி நினைச்சிட்டு இருக்கா? நம்ம குடும்பத்தை கூண்டோட கைலாசம் அனுப்பலாம் நினைச்சிட்டு இருக்கானா? ஏங்க, இதுக்கு நான் என்னங்க பண்றது? அந்த ஆள் கூட பிறந்தது என்னோட தப்பா? திரும்ப திரும்ப இதையே சொல்லிக்கிட்டு அங்க தொட்டு இங்க தொட்டு கடைசியில என் புள்ளையே தொட்டுட்டான்ல. நான் யாருன்றத காட்டுறேன். சுப்பு, ஏ துர்கா, என்ன காலங்காத்தால பேக தூக்கிட்டு கிளம்பிட்ட? நான் எங்கேயோ போறேன், ஆனா இங்க இருக்க மாட்டேன். என்ன பேச்சு மாறுது? நீ கேட்ட மாதிரி பத்திரத்தை கொடுத்தாச்சு இல்ல, அப்புறம் என்ன? பத்திரம் கொடுத்தா போதுமா? ஒரு கர்ப்பிணி பொண்ண பத்திரமா பாத்துக்க வேண்டாமா? இந்த வீட்டு என்னடி குறவா உனக்கு? ஏன் முத்தையா, எதுக்கு அவளை சும்மா திட்டிக்கிட்டே இருக்க? நல்லா கேளு காமாட்சி, எப்ப பாரு அவளை திட்டுறதே உனக்கு வேலையா போச்சு. என்னையே சும்மா குறை சொல்லிட்டு இருக்காதீங்கம்மா. அவ என்ன பண்றான்னு பாத்தீங்களா? ஆமா துர்கா, பேக் எடுத்துக்கிட்டு காலையில எங்க கிளம்பிட்ட? நான் இந்த வீட்டை விட்டு வெளியில போறேன். ஏமா, என்னாச்சு? இன்னும் என்ன ஆகணும்? இந்த வீட்ல இருந்தா எனக்கு குழந்தையும் நல்லா பிறக்காது, நானும் நல்லா இருக்க மாட்டேன். ஏமா அப்படி எல்லாம் சொல்ற? உன்னை யாரு என்ன பண்ணாங்க? எனக்கு யாரும் எதுவும் பண்ணலங்கிறது தான் பிரச்சனையே. ஏய், சும்மா சுத்தி ஒழிச்சு பேசிக்கிட்டு இருக்காத. உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு முதல்ல. நேத்து என்னடான்னா, இவ சாம்பார்ல அவ்வளவு உப்பு அள்ளி கொட்டுறா. நைட்டு ஒரு சின்ன வேலை தான் செய்ய சொன்னேன், அதை செய்ய விடாம இவ புருஷன்கார சைகை காட்டி கூட்டிட்டு போறான். இவகிட்ட ஹெல்ப் கேக்குறதுக்கே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நான் என்ன எனக்காகவா கேக்குறேன்? என் வயித்துல வளர்ற குழந்தைக்காக தானே கேக்குறேன். ஏங்கா எப்ப பார்த்தாலும் என்னையே குறை சொல்லிட்டு இருக்கீங்க? அப்படி நான் உங்களுக்கு என்ன கெடுதல் பண்ணிட்டேன்? நீ என்னக்கடி எனக்கு நல்லது பண்ணிருக்க? அக்கா, நீங்க தான் என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. உமா, நீ வாய மூடுறியா? அவ சொல்றதுல என்ன தப்பு இருக்கு?
பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் இவள நல்லா பாத்துக்கிறது தான் உன்னோட வேலையே. அத்தை, எனக்காக நீங்க பேச வேண்டாம் அத்தை. அவளுக்கு என்ன பிடிக்காது, எனக்கு அவளை பிடிக்காது. சோ நான் இங்க இருந்தா ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டு தான் இருக்கும். இது சரிப்பட்டு வராது. நான் கிளம்புறேன். துர்கா, நீ இரு. இங்க பாரு உமா, இதுக்கப்புறம் நீ துர்காவை தொந்தரவு பண்ண அவளதான் சொல்லிட்டேன். மா, உமாவை எதுக்குமா திட்டுறீங்க? அவன் ஜெகன் ஏதோ வேலையா கூப்பிட்டுருப்பான். அதை புரிஞ்சுக்காம இவன் தப்பா பேசிட்டு இருக்கா. நீங்களும் உனக்கு சப்போர்ட்டா பேசிட்டு இருக்கீங்க. என்னடா இவளையே திட்டிக்கிட்டு இருக்க? உமா கிட்ட சொல்லி வை. நீ உள்ள வாமா. வா. ஹே ஜெகன், உமா ஓடிட்டு உள்ள போ. இந்தாங்க. சரிம்மா. வா. ஐயோ அக்கா, தயவு செஞ்சு கொஞ்சம் நில்லுங்கக்கா. எதுக்காக என்ன போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு வந்தீங்க? இங்க பாரு கல்யாணி, நான் சொல்றத தயவு செஞ்சு கேளு. இப்போ ஒன்னும் கெட்டு போகல. உனக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். உன் உயிருக்கு நான் உத்தரவாதம் கொடுக்குறேன். உங்க அப்பா யார் அனுப்புனது, அவன் எப்படி இருப்பான், அவன் எங்க இருப்பான், அவனை பத்தின கம்ப்ளீட் டீடைல்ஸ் உள்ள சொல்லிடு. என்ன யோசிக்கிறேன்? இங்க பாரு கல்யாணி, உங்க அப்பா வேற யார் மேலயும் கை வைக்கல. நான் உயிரை விட அதிகமா நேசிக்கிறேன் என் சூர்யா மேல கை வச்சிருக்காரு. மரியாதையே உள்ள வந்து நடந்த உண்மை எல்லாத்தையுமே சொல்லிடு. உன் பேர் வெளியில வராம நான் பாத்துக்கிறேன். அப்பா பாசத்துல முடியாதுன்னு முரண்டு பிடிச்ச அப்புறமா உன் மேல கொஞ்சமா இருக்கிற அந்த இறக்கம் கூட கோவமா மாறிடும். என்ன முடிவு பண்ணிருக்க? உள்ள வந்து கம்ப்ளைண்ட் பண்றியா இல்ல என் கோவத்துக்கு ஆளாகிறியா? சரிக்கா, கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். வா. சார். சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்? சார், நான் சுபலட்சுமி, உங்களுக்கு இப்ப கால் பண்ணிருந்தேனே. ஓ, அந்த பொம்மையில பாம்பு இருக்குன்னு சொல்லி ஃபோன் பண்ணது நீங்க தானே? ஆமா சார். சரி. இதோ இவதான் சபாபதியோட டாட்டர். ஓ, தெரியுமே உங்களை. இவங்க ஏற்கனவே வந்திருக்காங்களே. இப்பயாவது பொய்ய பேசாம உண்மையை பேசுமா? சார், உண்மையை சொல்லதான் வந்தேன். அந்த பொம்மையில பாம்பு வைக்க சொன்னது எங்க அப்பா தான். அதை வச்சது வேற யாரும் இல்ல, கார்த்திக்னு ஒருத்தன். கார்த்திகா? யாருமா அவனை? நீ பாத்திருக்கியா? அவன் எப்படி இருப்பான்? சார், அவன் போட்டோவே என்கிட்ட இருக்கு. காட்டுங்க. இதோ இவன் தான் சார். சார், இவன் தான் சார் டெலிவரி பண்ணது அந்த கொரியரை. கொரியரா? இவன் செயின் பறிப்பு சேகருமா? சார், அவனே தான் சார். ஆனா அவன் கார்த்திக்னு தான் பேரை மாத்திக்கிட்டு பாம்பு வைக்கிறது, ஆளை கடத்துறது, இந்த மாதிரி பணம் பறிக்கிற வேலை தான் சார் செஞ்சுக்கிட்டு இருக்கான். கான்ஸ்டபிள் சார், அந்த செயின் பறிப்பு கார்த்திக், அந்த சேகர் எங்க இருப்பான்? அவன் வீட்டில் தான் சார் இருப்பான். எனக்கு தெரியும் சார். உனக்கு தெரியுமா அவனை? தெரியும் சார். உடனே போகணும். நீங்க போங்கம்மா, நான் பாத்துக்கிறேன். அவனை பிடிச்ச உடனே இன்ஃபார்ம் பண்றேன் நான். சார், கொஞ்சம் ஆக்ஷன். அவனை பிடிச்சிட்டு நான் கண்டிப்பா சொல்றேம்மா. ஓகே சார், வா தேங்க் யூ. சீக்கிரம். இத பாரு உமா, பார்வதி உன் அத்தை தான். நான் இல்லன்னு சொல்லல. அதுக்காக துர்காவுக்கு சப்போர்ட் பண்ணி உன்னை இப்படிதான் எப்ப பார்த்தாலும் திட்டிட்டே இருப்பாங்களா? ஐயோ அத்தை, அவங்க எது கோவத்துல பேசுறாங்க, விடுங்கள. கோவத்துல பேசல, துர்கா மேல இருக்கிற பாசத்துல பேசிட்டு இருக்காங்க. அதேபடி நேத்து வரைக்கும் குடும்பத்தை பிரிக்கிறவளா இருந்தா அந்த துர்கா, இன்னைக்கு அவ வயித்துல குடும்ப வாரிசை சுமக்கிறான்னு அப்படி தாங்குன்னு தாங்குறாங்க. இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். முத்தையாவுக்கு அத்தை மகளா இருந்தாலும் உன்னதானே மருமகளேன்னு வாய் நிறைய கூப்பிடுறாங்க. இப்ப துர்கா மாசமா இருக்கான்னு தெரிஞ்ச உடனே அவளை மருமகளேன்னு மடியில தூக்கி வச்சு கொஞ்சறாங்க. அப்படி என்ன உலகத்துல பண்ணாததா அவ பண்ணிட்டா? பொண்ணுங்கன்னா கல்யாணம் பண்ணிப்பாங்க, கர்ப்பமாவாங்க, குழந்தைய பெத்துப்பாங்க. இதுல என்ன அதிசயத்தை கண்டாங்க அவங்க? இவங்க ஏன் இப்படி மாறிட்டாங்க? ஐயோ அத்தை, நீங்க ஏன் அத்தை இதெல்லாம் பெருசா எடுத்துக்கிறீங்க? விடுங்க அத்தை. எப்படி உமா இதை பெருசா எடுத்துக்காம இருக்க முடியும்? நான் உன்னை என் மருமகளா பாக்கல, என் மகளா தான் பாக்குறேன். அவங்க முன்னாடி நீ அவமானப்படுறது என்னால தாங்கிக்கவே முடியல. மனசு ரொம்ப வலிக்குது. எப்படி இதெல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு பொறுமையா இருக்க சொல்ற? என்னால சகிச்சுக்க முடியல. சகிக்க முடியலன்னா வெளியில போங்கடி.
உங்களை யார் இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு வீட்டுல இருக்க சொன்னது? என்ன மாமியார் மருமகளை தனியா மீட்டிங் போட்டு யார கவுக்கலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த மீட்டிங் போடுறது பிளான் பண்றதுலாம் உங்களோட வேலை. நாங்க அதெல்லாம் பண்றதும் இல்ல, பண்ணவும் மாட்டோம். நான் என்னடி பிளான் பண்ண? ஏன் நீங்க அதெல்லாம் பண்ணதே இல்லையா? சாம்பார்ல உப்பள்ளி போட்டுட்டு என்ன மாட்டி விட்டீங்களே, அது கால் அமுக்கும் போது நீங்க தூங்கிட்டீங்கன்னு நினைச்சு நான் எந்திரிச்சு போனா தூங்காம நடிச்சு உளவு பார்த்திருக்கீங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட பிளான் பண்ணிருக்கீங்க. ஓ அதெல்லாம் ஆமாமாமா, அந்த பிளான்ல நான் தான் போட்டேன். பாதுக்கு என்ன? இங்க பாருங்க, ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க என்னதான் வித்தியாசமா யோசிச்சு 1000 பிளான் போட்டு சதி வேலை பண்ணாலும் என்ன இந்த குடும்பத்துல இருந்து உங்களால பிரிக்க முடியாது. அப்போ நான் குடும்பத்தை பிரிக்கிறவ அப்படித்தானே? நான் ஒண்ணு அப்படி சொல்லலையே. நீ எதுக்கு உமா பயப்படுற? உண்மையை சொல்லு. ஏய், நீ குடும்பத்தை பிரிக்கிறவதான். உன் முகத்தை பார்த்தாலே தெரியுதே. உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு பேசிட்டு இருக்க. என்ன நாகம்மா, வாய் ரொம்ப நீளுது. மரியாதையா பேசு. மரியாதையா பேசலனா என்னடி பண்ணுவ? ஏய், உன் முன்னாடி நிக்கிறது துர்கான்னு மனசுல வச்சுக்கிட்டு பேசு. பாரு, நீ துர்கான்னு தெரிஞ்சுதான் நான் அப்படியே பேசிட்டு இருக்கேன். எவ்வளவு திமிரு உனக்கு! ஏய், விடு கைய. கைய விடுன்னு சொல்றல. ஏய் உமா, ஐயோ, என்ன ஏன் இப்படி கொடுமைப்படுத்துறீங்க? வேண்டாம் அத்தை, ஐயோ ப்ளீஸ் என்ன அடிக்காதீங்க அத்தை. ஐயோ அக்கா, ஐயோ ஐயோ துர்கா, என்னாச்சுமா? பாத்து பாத்து பொறுமையா. ஏய் உமா, என்ன நடக்குதுங்க? அது நானே சொல்றேன் அத்தை. பாருங்க அத்தை, 2 பேரும் சேர்ந்து என்ன அடிச்சு கொடுமைப்படுத்துறாங்க. ஒண்ணுல சாம்பார்லயே உப்பள்ளி போட்டுதான் கேட்டாத்த. அதுக்கு போய் மாமியாரும் மருமகளும் என்ன அசிங்கமா திட்டி அடிச்சு கீழே தள்ளி விட்டு. ஐயோ அப்படிலாம் இல்லத்த. அக்கா, ஏங்க இப்படி போய் சொல்றீங்க? நீங்களே தானே கீழே விழுந்தீங்க, நாங்க எங்க தள்ளி விட்டோம்? ஐயோ அத்தை, பாருங்க அத்தை, உங்க முன்னாடி நான் போய் சொல்றேன்னு சொல்றாங்க. நீங்களே பாத்தீங்கல்ல. அம்மா நாகம்மா, இனி தயவு செய்து உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன். என்ன உங்களுக்கு பிடிக்காதுன்னு தெரியும். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. ஆனா தயவு செஞ்சு இந்த குழந்தை நல்லபடியா பிறக்கிற வரைக்கும் என்ன ஒண்ணு பண்ணிடாதீங்க ப்ளீஸ். உங்க காலையில கெஞ்சி கேட்டு. துர்கா, துர்கா நீ அழாத. ஏய் உமா, என்ன இதெல்லாம்? உங்களுக்கு துர்காவை பிடிக்கலனா நீங்க இந்த வீட்ல இருக்க வேண்டாம். துர்கா நீ அழாத, வா போலாம், வா. ஏய், என்ன சொன்னாங்க அப்ப? என்னால் 50,000 சம்பாதிக்க முடியாதா? 5 லட்ச ரூபா சம்பாதிச்சிருக்கேன்டி. 5 லட்ச ரூபா, 1 ரூபா இல்லை 2 ரூபா இல்லை, 5 லட்ச ரூபா. சாதாரண சின்ன 5 ரூபா பொம்மையில சம்பாதிச்சது தெரியுமா? வாங்கய்யா. என்னையே அவ்வளோ கேவலமா பேசுறேன் உங்க அப்ப. இருடி, வந்து 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 வச்சுக்கிறேன் உங்க அப்பனை. வந்து வச்சுக்கிறேன். டேய், நீ தான் கார்த்தியா? கூப்பிடு. வாங்கய்யா. ஏய் 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 ஏய், ஓ புடிங்க அவனை. ஏய் புடிங்க அவனை. ஏய் 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 நில்றா. ஏய் நில்று. வாயா. பாஸ்தா வாங்கய்யா. ஏய் ஏய் நில்றா டேய். ஏய் ஏய் நில்றா. ஏய் நில்றா. நில்றா தப்பிச்சு போறா. ஏய் 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 யோ, வண்டி நம்பர் நோட் பண்ணியா? சார், நம்பரை பார்த்துட்டேன் சார். நானு சீக்கிரம் வாங்க. ஜீப் எடுத்து உடனே வாங்க. டேனிங் தான் நிக்கிற. சீக்கிரம் வாங்க. வாங்க சீக்கிரமா.
யோ வண்டி நம்பர் நோட் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன் சார். ரெண்டு பேரும் ஃபாலோ பண்ணுங்க. நான் சரி ஜிப்ல சார், வந்துறேன். சரி ஃபாஸ்டா போங்க. என்னடி முறைக்கிற? என்னடி நினைச்சிட்டு இருக்க நீ? என்னையே அடிப்பியா நீ? இல்லங்க, என்ன எப்படி எல்லாம் வேலை வாங்க? இவன் மட்டும் எப்படி சந்தோஷமா இருக்கலாம்? டென்ஷன்ல ஐடியா கூட வரமாட்டேங்குதே. ஏதாவது பண்ணணும் இவளை. என்ன பண்ணலாம்? இந்த நேரம் பார்த்து ஐடியாவே தோண மாட்டேங்குதே. என்னம்மா சிரிச்சு பேசுறா? ச்சே, உடம்புலாம் எரியுது. அம்மா வயிறு வலிக்குதே. இங்க வயிறு வலிக்குதே அக்கா. ஐயோ, வயிறு வலிக்குது. அக்கா என்னாச்சுக்கா? எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குது. நீ போய் அதையும் கூட்டிட்டு வா. ஜெகன் ஒரு நிமிஷம் கூப்பிடுறேன். வயிறு வலிக்குது. அத்தை ஏன் முன்னாடியே சிரிச்சு பேசுற? ஐயோ, வயிறு வலிக்குதே. அத்தை ஓடி வாங்க. ஐயோ, என்னாச்சுன்னு தெரியலையே. ஆமா, வயிறு வலிக்குது. துர்கா என்னாச்சுமா? துர்கா என்ன சொல்லு. வயிறெல்லாம் வலிக்குது. திடீர்னு அடி வயிறு வலிக்குது. ஐயோ, அடிவயிறு வலிக்குதா? இந்த நேரத்துல அடிவயிறு வலிச்சா அது சூட்டு வலியா தான் இருக்கும். சும்மா கத்தாம கொஞ்ச நேரம் இரு. ஐயோ, இந்த நேரத்துல சூட்டு வலி வரக்கூடாதேம்மா. ஐயோ, காமாட்சி நீ போய் வெந்நீர் எடுத்துட்டு வா. அதுல வெந்தயம் போட்டு எடுத்துட்டு வா. சீக்கிரமா போ. சரிங்க நீ. துர்கா கொஞ்சம் பொறுத்துக்கமா. வெந்நீர் குடிச்சா எல்லாம் சரியாயிடும். சரிங்க. கொஞ்சம் பொறுத்துக்கமா. ஐயோ, வலி தாங்க முடியல. சரியாயிடும். துர்கா கொஞ்ச நேரம் பொறுமையா இரு. சரியாயிடும். அக்கா கொஞ்சம் பொறுத்துக்கோங்க அக்கா. ஏய் போடி. ஐயோ காமாட்சி சீக்கிரம் வா. ஆமா துர்கா கொஞ்சம் கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு வந்து வா. கடவுளே. வா சீக்கிரம். இந்தாங்க நீ. சுடு சுடு. வயிறு வலிக்குதே. போதும். அக்கா கொஞ்சம் பொறுத்துக்கோங்க அக்கா. வலிக்குது அத்தை. இந்தம்மா இந்த அத்தை, என்னால வலி தாங்க முடியல. இரு 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 சூர்யா, இரு. வாமா. உள்ள கூட்டிட்டு போங்க. பார்த்து வாங்க. பார்த்து. மெதுவாடா, பார்த்து வா. பொறுமையா பொறுமையா வாடா. மெதுவா சூர்யா, பார்த்து. அந்த திருட்டு ராஸ்கல் சபாபதி இன்னும் என்னென்ன வில்லங்க பண்ண போறான்னு தெரியல. கவலைப்படாதீங்க மாமா. இனிமே சபாபதி நம்ம யாரையுமே தொந்தரவு பண்ண மாட்டான். நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் அட பண்ணிட்டேன். போமா, நம்ம போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா போலீஸ் பணத்தை வாங்கிட்டு விட்டுருவாங்க. இதெல்லாம் புதுசாவா நடக்குது? இல்ல மாமா, நான் ஆதாரத்தோட போனதும் சபாபதி மேல கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டாங்க. எஃப்ஐஆரும் போட்டாச்சு.
என்ன ஆதாரம்? கல்யாணி தான் அத்தை. கல்யாணியா? அவ என்ன சொன்னா? நடந்ததை சொல்ல சொன்னேன், வந்து சொன்னா. யாரோ கார்த்திக் தான் பொம்மைக்குள்ள பாம்பை செட் பண்ணி கொரியர் பாய் மாதிரி வந்து வாசல்ல கொடுத்துட்டு போயிருக்கான். இப்ப போலீஸ் அவனை தான் தேடிக்கிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் அந்த சபாபதி ஏதாவது பண்ணுவான். எப்படியும் அந்த கார்த்திகையும் பிடிச்சிருவாங்க. ஆட போமா, வில்ல விட்டுட்டு அம்ப உடைச்சு என்ன பிரயோஜனம்? அந்த சபாபதி ஏதாவது பண்ணணும். மச்சி, என்னோட ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட் ஷாஷாவை மீட் பண்ண போகிறேன். நீ என்ன பண்ணுற, கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்தில் எனக்கு கால் பண்ணுற. அவள் செம்மையாக இருந்தான்னு வச்சுக்கேன், கால் கட் பண்ணி விட்டுருவேன். திரும்ப திரும்ப கால் பண்ணி டார்ச்சர் பண்ணிடாத. அதே மொக்கையாக இருந்தா ஸோ சாரி, அர்ஜென்ட் ஒர்க், ஆஃபீஸ்லேருந்து பாஸே கால் பண்ணிட்டாரு, போயே ஆகணும். ஓகே பாய் அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆயிடுறேன்.